வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில் சமஸ்கிருதம் இந்தியாவின் அறிவு, தத்துவம் மற்றும் நாகரிகத்தின் காலத்தால் அழியாத மொழி என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியம், அறிவுசார் பாரம்பரியத்தை வடிவமைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சமஸ்கிருத மொழி காலத்தால் அழியாத செழுமையை குறிக்கும் வகையில் ஸ்ரவன் பூர்ணிமா தினத்தன்று உலக சமஸ்கிருத தினம் கொண்டாடப்படுகிறது என்றும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு கற்பித்து அதனை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல பாடுபடுபவர்களையும் பாராட்டினார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகை நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக கோவில் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வனில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1947ஆம் ஆண்டு முதல் உலக கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிக சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.